ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செல்லாம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்குள்ளே நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு குருமா செய்யும் போதும் அப்படி இல்லை சாம்பார் ஏதாவது செய்யும் போதும் தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா, உப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா இந்த டிஃபன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரே ஒரு பொருள் சேர்த்து பாருங்க. அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை தாங்க. பொட்டுக்கடலை நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கப்பில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு கூடவோ இல்லை குருமா கூடவோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் கொதிக்க வச்சா போதுங்க. அந்த உப்பு எல்லாமே இந்த பொட்டுக்கடலை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தண்ணியாக இருக்கிற குழம்பு நல்லா திக்னஸாக கிடைக்குங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கம்மா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் அதிக அளவில் கோதுமை மாவு அரைச்சி வச்சோம்னா கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை மாவில் சின்ன சின்ன வண்டு, சின்ன சின்ன புழு எல்லாமே வர ஆரம்பிக்குங்க. அது எதுவுமே வராமல் இருக்க இந்த ஒரு பொருள் நீங்கள் சேர்த்து பாருங்க. அது என்ன பொருள் பார்த்தீங்கன்னா சால்ட்டு தாங்க. சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போலவே சேர்த்துக்கோங்க. அந்த மாவு ஃபுல்லாகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. கை வைக்காமல் ஒரு கரண்டி வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணும்போது மாவு ரொம்ப நாளுக்கு அப்படியே இருக்குங்க. சின்ன சின்ன வண்டு புளி எதுவுமே வராமல் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிஃபன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கம்மா. இப்போ நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க 3வது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்கம்மா. இப்போ நம்ம பூரி தாங்க செய்ய போகிறோம். ஒரு சொட்டு எண்ணெய் உரியாமல், கொஞ்சம் கூட எண்ணெய் கலர் மாறாமல், அடியில் கசடு தங்காமல் டசன் கணக்கில் நம்ம பூரி செஞ்சு எடுக்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் கோதுமாவை ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு கோதுமாவை ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட மைதா மாவு கோதுமை மாவு ரெண்டுமே இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட் கொஞ்சம் போல் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் போல் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்துனா அந்த பூரி நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா கலராகவும் கிடைக்குங்க. இப்போ நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கெட்டியாக மாவை பிசைஞ்சு வந்துடலாங்க. இப்போ பாருங்கம்மா, மாவை நல்லா பிசைஞ்சு வந்துட்டோம். இப்போ கை வச்சு லைட்டாக நீங்கள் ஒரே 1 நிமிஷம் போல் நல்லா அழுத்து கொடுத்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாங்க. நான் இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம வீட்டில் எண்ணெய் கவர் இருக்கு இல்லையா, எண்ணெய் ஃபுல்லாகவே கேனில் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் கவரை இது மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மாவு சாஃப்டாக கிடைக்குங்க. இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சா அந்த எண்ணெயும் நல்லா மாவு மேலே படும். இப்போ 5 நிமிஷம் போல் மட்டும் நம்ம மூடி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கம்மா, 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை எடுத்துக்கலாங்க. பாருங்க எந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கு. அந்த கவரில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாகவே இந்த மாவு மேலே வந்துருங்க. இப்போ இந்த மாவை எடுத்து உங்களுக்கு எந்த சைஸில் பூரி தேவையோ அந்த சைஸில் நீங்கள் மாவை உருண்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவை உருட்டியாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு எடுத்துருக்கேன். உங்ககிட்ட சப்பாத்தி கட்டெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி மாவு போட்டுட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் தேய்ச்சி எடுத்து. இப்போ பாருங்கம்மா, நம்ம பூரி மாவை நல்லா தேய்ச்சி முடிச்சாச்சுங்க. தேய்ச்சி மாவை நம்ம ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நோட் எடுத்துகிட்டு ஒரு பேப்பர் விட்டுக்கோங்க. ஒரு பேப்பர் விட்ட பின்னாடி இது பேப்பர் மேலே தேய்ச்சி மாவை நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து விட்ட பின்னாடி மறுபடியுமே நீங்கள் தேய்ச்சி மாவை நீங்கள் போட்டுக்கோங்க. இதே போல் நீங்கள் எத்தனை பூரி வேணாலுமே ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சி நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் வேலை ஈஸியாக முடிஞ்சிருங்க. ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் பூரியும் செஞ்சு எடுத்துடலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கிறதுனால மேலே நம்ம மாவு ஸ்ப்ரெட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாவு ஃபுல்லாகவே அந்த பேப்பரோடவே தங்கிருங்க. இப்போ இந்த மாவெல்லாம் இது ஒரு ஓரம் வச்சுட்டு வந்துருங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா காயட்டுங்க. கடாய் நல்லா காய்ச்சதுமே 1/2 லிட்டர் எண்ணெய் மட்டும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதிக எண்ணெய் கூட தேவையில்லைங்க.
1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிட்டு பின்னாடி கொஞ்சமாக நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கும். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு கொஞ்சம் அளவுக்கு நீங்கள் மாவு போட்டு பாருங்க. மாவு நல்லா காஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பூரியை நான் சுட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்க. பூரி பாருங்கம்மா எந்த அளவுக்கு புசு புசுன்னு மேலே எழுது. கலரும் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்குங்க. இதே போல் நம்ம எல்லா பூரியுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் தெரியாமல் லிட்டர் கணக்கில் எண்ணெய் ஊற்றிப்போங்க இல்லையா, இனிமேல் நீங்கள் லிட்டர் கணக்கில் எண்ணெய் ஊற்றி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. இனிமேல் நீங்கள் பூரி செய்யணும்னா இதில் போட்டு எடுத்து பாருங்க, அந்த பூரியை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொல்லிக்கிற ஒவ்வொரு டிப்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கம்பல்சரி எல்லா பெண்களுமே ட்ரை பண்ணி பாருங்கம்மா. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் பூரியை செய்ய மாட்டாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் உறிஞ்சிடும், நிறைய கசடு தன்மை வரும், நிறைய எண்ணெய் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பூரியை செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. 100% சொல்கிறேங்க, எண்ணெய் உரியவே உரியாது. உங்கள் எண்ணெய் கலர் மாறாமல் கசடு மாறாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் பூரி செஞ்சு முடிச்சாச்சு. பூரி பாருங்க லாஸ்ட்டில் 5 பூரி மட்டும்தாங்க பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா நான் பூரி செய்ய செய்ய எல்லாருமே சாப்பிட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டில் எண்ணில் பாருங்க எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு 1/2 லிட்டர் எண்ணெய் தாங்க ஊற்றணும். அந்த கசடு தன்மை எல்லாமே நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு. நம்ம நார்மலாக பூரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 இல்லை 15 பூரி செய்யும் போதே பார்த்தீங்கன்னா அந்த கசடு தன்மை எல்லாமே பூரி மேலே வந்துருங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிஃபன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. எண்ணெய் உரியாமல் கசடு தங்காமல் கொஞ்சம் கூட எண்ணெய் கலர் மாறாமல் இந்த டிஃபன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கம்மா. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நெயில் கட்டர் இருக்கு இல்லையா, அந்த நெயில் கட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லே ஷார்ப்னஸ் எல்லாமே போயிடுங்க. அதோட ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கம்மா. ஒரு எக்ஸ்பிரி முடிஞ்சு போனால் டேப்லெட் கவர் எடுத்துக்கோங்க. அந்த டேப்லெட் கவர் மேலே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுங்க. அது கட்டாக நல்லா ஷார்ப்னஸ் அதிகமாகிட்டே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கம்மா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே போல் இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.